பூமியில் வாழும் உயிர்களின் கணக்குகளை பராமரிக்க ஒருவரை உருவாக்க எனது தவசக்தியை பயன்படுத்துகிறேன். ஒரு தெய்வீக கணக்கர். சித்ரகுப்தா, நீ இந்த உலகத்தின் மறைந்த எண்ணங்களையும் செயல்களையும் பதிவு செய்ய வேண்டும். இவையே உன் கருவிகள். சித்ரகுப்தன் தனது பணியை தொடங்கினார். உலகிலுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனி ஏடு இருந்தது. சித்திரகுப்தன், அந்த ஆன்மாவின் கணக்குகளை படி. இந்த ஆன்மாவின் பாவ புண்ணியங்கள் இவை. சித்ரகுப்தன் வெறும் தண்டனை வழங்குபவர் அல்ல, அவர் ஒரு வழிகாட்டி. மனிதர்கள் தவறு செய்யும் போது அவர்களின் மனதில் ஒரு சிறு நடுக்கத்தை ஏற்படுத்துபவர் அவர். சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி தினம் சித்திரகுப்தனுக்கு மிகவும் உகந்த நாளாகும். அன்றைய தினமே அவர் பிறந்ததாக கருதப்படுகிறது. பூமியில் கவின் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் தாகத்தால் தவித்த ஒரு குருவிக்கு தண்ணீர் வைத்தான். இந்தச் சிறிய செயலை சித்திரகுப்தன் கவனித்தார். கவினின் கணக்குப் புத்தகத்தில் ஒரு தங்க முத்திரையை அவர் பதித்தார். அன்பால் செய்யும் எந்தச் செயலும் வீணாகாது என்று அவர் புன்னகைத்தார். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை நினைத்து ஏழைகளுக்கு உணவு வழங்குவது புண்ணியம் தரும். அம்மா, நாம் செய்த தவறுகளை சித்திரகுப்தன் மன்னிப்பாரா? உண்மையாக வருந்தி இனி தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டால் அவர் நம் கணக்கில் கருணை காட்டுவார். சித்திரகுப்தன் வானிலிருந்து இதை கண்டு மகிழ்ந்தார். உலகத்தை ஆசீர்வதித்தார்கள். அனைவருக்கும் நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும்.